ஸோ இந்த வீடியோவில் நாம் ஒரு புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணோன்னா அதில் வந்து வீடியோவை நம்ம மேக் பண்ணுற வீடியோவை எப்படி ஈஸியாக விஎன் ஆப்பில் நம்ம க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் நீங்கள் சீக்கிரமாக லேர்ன் பண்ணி ஈஸியாக அப்லோட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ப்ளே ஸ்டோரில் விஎன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி பிளாக் கலர் ஐக்கான் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறதுனால அது அப்டேட் கேட்குது, நான் இன்ஸ்டால்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், விஎன் அப்படின்னு இருக்கும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். ஸோ ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு வரும். ஸோ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எந்த வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுப்போம்ல கண்டென்ட்டு, எந்த வீடியோவை நம்ம அப்லோட் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் 2 வீடியோ. ஸோ அதை வந்து 2 இது கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது இல்லை இது, அந்த 2 கிளிக் பண்ணிவிட்டு எதை நம்ம எடிட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோஸை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டுனா அது ப்ராசஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மற்ற ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பை வந்து 2 வீடியோவை சிங்கிள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2 வீடியோ, இது நம்ம ஃபஸ்ட் வீடியோ, இது நம்ம செகண்ட் வீடியோ. ஓகேங்களா? ஸோ நெட்டை ஆஃப் பண்ணிக்கணும், இல்லைனா தேவையில்லாத ஆட்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெட்டை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஸோ இந்த 2 வீடியோ இருக்கா, ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவை வச்சு நம்ம சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த ஒரிஜினல்னு இருக்கா, இது வந்து நம்ம ஒரிஜினலான சைஸு. இது இந்த சைஸ் வேணாம் அப்படின்னா நம்ம வேறு சைஸும் சூஸ் பண்ணிக்கலாம். 2.3 இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இங்கே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து வீடியோ வந்து 2ஆக கன்வெர்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து இது சைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நீங்கள் இதோட ஸ்பீடு, இப்போ இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துருப்பீங்களா, அதோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஸ்பீடாக வேணும் அப்படின்னா ரெகுலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து போகிறேன். ஸோ இதை ஸ்பீட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெகுலர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இது வந்து 1ல் இருக்குது, இது 1.25னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், 1.5னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக, வீடியோ வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இதுக்கப்புறம் உங்களுக்கு க்ராப் பண்ணணுன்னா நீங்கள் இது வந்து க்ராப் பண்ணிக்கலாம். இதை வந்து உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணும்னா க்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணணுன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், வேணுங்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ மிரர்னால் இப்போ தான் உங்களுக்கு டீச்சிங் கண்டென்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போர்டெல்லாம் எழுதும்போது அது வந்து தலைக்கீழாக இருக்கும். ஸோ அதை மிரர்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து நேராக நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் என்னென்னு சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில். இந்த இமேஜுக்கு பேக்கில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் வேணும்னா பேக்ரவுண்டு, அப்புறம் பார்டர் அதெல்லாமே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவையில்லாத ஆடியோ, இப்போ நம்ம இது வீடியோ மேக் பண்ணும்போது சில இதில் நம்ம வாய்ஸ் கொடுத்துருப்போம், பார்க்கும்போது தேவையில்லாதது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது எங்ககிட்ட வந்துடும். இந்த நம்ம கொடுத்த வாய்ஸ் வந்து இங்கே வந்துடும். அது வேணும்னா நம்ம டெலீட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து 3-4 வீடியோ கூட நம்ம இதில் தனித்தனியாக எடுத்துகிட்டு அதை சிங்கிளாக மர்ஜ் பண்ணி இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இன் பிட்வீன் நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணணும், நம்ம கொடுத்துருக்கிறதுல மியூசிக் எதுவும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து மியூசிக் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து இப்போ இங்கே இருக்கிற இதெல்லாம் எஃபெக்ட்ஸ் வேணால் நம்ம மியூசிக் கொடுக்கலாம். ஸோ மியூசிக் வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா மை மியூசிக் அப்படிங்கிறதுல மியூசிக் லைப்ரரியில் நம்ம ஃபோனில் இருக்கிற மியூசிக்ஸ் எல்லாமே இருக்கும். இதை யூஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும். ஸோ மியூசிக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணும், இந்த இமேஜில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அ ஹெட்டிங் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வரும். இங்கே வந்து நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கலர் அப்படிங்கிறது இங்கே வரும். ஸோ கலர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து
ஏதாச்சும் டைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து இங்கே செட் ஆயிரும். இதை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்படி வந்து அதை டபுள் கிளிக் பண்ணி மூவ் பண்ணணுன்னா கீழே கொண்டு வந்துக்கலாம். இது வந்து இன்னொன்று வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அடுத்த இமேஜுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து வேணுங்கிறத அது திரும்ப அகெயின் இன்னொரு தடவை டூப்ளிகேட் ஆயிரும். அதை நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? டெலிட் பண்ணணும்னா கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆயிரும். இதுக்கப்புறம் இதுக்குள்ளே இமேஜை நீங்கள் எதுவும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் ஏதாவது வரும். இங்கே ஃபோட்டோஸில் போய் ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வச்சுக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ அங்கே வந்துடும். நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சப்டைட்டில்ஸ் ஏதாவது கொடுக்கணுன்னா அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஒன்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லா எடிட்டும் பண்ணிவிட்டு இங்கே ஏரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகும். இதை வந்து கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக அந்த சேஞ்சஸ்லாம் கிளிக் ஆகி கண்டினியூவாக உங்களுக்கு ஒரே வீடியோவாக உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் அதை போய் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.